நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்தாவியினாலும் கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் என்றும் உங்களிலே நிலைத்திருப்பதாக. கேருபீன்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் வாசித்து, ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிறதான கிருபாசனத்திலே அதன் மேல் நிறுத்தப்பட வேண்டியதான கேருபீனை குறித்த பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிருபாசனம் என்பது அவருடைய கிருபையின் மேன்மையை குறிக்கிறது. அந்த கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறதான இந்த கேருபீன் என்பது நம்மை குறிக்கிறது என்று சொல்லி, நாம் தான் அந்த கேருபீன். ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்து அழிவுக்குரிய எமோரியர்களாயிருந்த நம்மை கிருபையினாலே மீட்டு கண்மலையின் மேல் நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினதை போல கிருபாசனமாகிய தன்மேல் நிறுத்தி இருக்கிறார். அவர் நிறுத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நிறுத்தினவருடைய நோக்கம் முடியும் வரையிலும் அவர் நிறுத்தின இடத்திலே வலுவாதபடி நிற்க வேண்டியது என் மேல் விழுந்த, உங்கள் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. கேருபீன்கள் என்கிற காரியத்தில் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒன்று, சங்கீதத்தின் புஸ்தகம் 80ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் தேவன் வாசம் பண்ணும்படியாக கேருபீன்கள் ஏற்படுத்தப்பட்டது. கேருபீன்களின் நடுவில் வாசமாயிருக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவதாக, தேவ ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவ பிரமாணத்தை வெளிப்படுத்தும்படியாக கேருபீன்கள் உருவாக்கப்பட்டது. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனங்களில் நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் கேருபீன்களின் நடுவிலிருந்து தேவன் பேசுகிறதையும் அந்த சப்தத்தை மோசே கேட்கிறதையும் வேதம் சொல்கிறது. தேவ சப்தத்தை வெளிப்படுத்தின கேருபீன்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் கர்த்தரை சுமக்கிற கேருபீன்கள். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்த கேருபீன்கள், தேவ சப்தத்தை வெளிப்படுத்தின கேருபீன்கள், தேவனை சுமந்த கேருபீன்கள் என்று சொல்லி 3 காரியங்களை நாம் பிரசங்கமா எல்லாம் உட்லைனா உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 7 காரியங்களை 18, 19, 20 வசனங்களிலிருந்து நம்ம தியானித்திருக்கிறோம். இன்னைக்கோட இந்த செய்தி, கேருபீன்கள் என்கிற செய்தி முடிய போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒன்று, பொன்னினால் இந்த கேருபீன் செய்யப்பட்டது என்று சொல்லி தியானித்தோம். பொன் பரிசுத்தத்திற்கு ஒப்புமையாக இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தன்மேல் நிறுத்தப்பட வேண்டியதான கேருபீன் எல்லா வேளையிலும் பரிசுத்தத்தை இழக்காத கேருபீனாகி நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். 2 அடிப்பு வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன் என்று சொன்னேன். கட்டியாயிருந்த பொன்னை தகடாய் அடித்து அடிப்பு வேலையாக அந்த கேருபீனை செய்தது. எதை குறிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களை புடமிடும்படியாக, களிம்பு நீங்கும்படி, சுத்திகரிக்கும்படியாக, தன்மேல் நிலை நிற்கிறதான, நிறுத்தப்படுவதற்கு தகுதி உள்ளதான கேருபீன்களாய் மாறும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகளை குறிக்கிறது, உபத்திரவங்களை குறிக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. மூன்றாவதாக, கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்ட கேருபீன்கள். இது எதை குறிக்கிறது? அழிவுக்குரியவர்களாயிருந்த நம்மை தம்முடைய கிருபையினாலே எபேசியர் 2:8 ரட்சித்து தம்மேல் நிறுத்தின அன்பை குறிக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. நான்காவதாக, ஏக வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன். இது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழும்படியான பாக்கியமுடையவனாய், அவருக்கும் எனக்கும் இடைவெளி வராதபடிக்கு கர்த்தரோடு கூட இணைந்து வாழும் பாக்கியத்தை பெறும்படி ஏக வேலையாய் என்னையும் கிறிஸ்துவை என்ன பண்ண முடியாது?
பிரிக்க முடியாது, எந்த காரியமும் பிரிக்க முடியாது என்று ரோமர்ல பவுல் சொன்னதை போல ஏதொன்றும் பிரிக்காதபடி எப்பொழுதும் கிறிஸ்துவிலே இணைந்திருக்கும்படி ஏக வேலையாய் செய்யப்பட்டிருக்கிற அனுபவம், கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஐந்தாவதாக செட்டைகளை உயரே விரித்திருந்த கேருபீன். இது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவாகிய கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிற கேருபீனாகிய தேவனுடைய ஜனமாகிய நாம் உலக சிநேகத்தை முற்றிலுமாய் வெறுத்தவர்களாய் இருக்க வேண்டும். உலக சிநேகம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து எனக்கென்று உங்களை வேறு பிரித்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இனி தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்காதபடிக்கு, உலக சிநேகத்திற்கு அடிமைப்பட்டு தேவ பகைஞராய் மாறாதபடிக்கு, தேவ சிநேகிதராய் இருக்கும்படி உலக சிநேகத்தை வெறுத்து தேவனை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இல்லைன்னா அவருக்கு நாம் பகைஞராய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. ஆறாவதாக கிருபாசனத்தை மூடிய கேருபீன். இது எதை குறிக்கிறது? கற்றும் அறிந்தும் இருக்கிற சத்தியத்தை எல்லா வேளைகளிலும் காத்து நடக்க வேண்டிய உத்தரவாதம் நமக்குண்டு. உலகத்தில் இன்னைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியத்திற்காக தன்னை தியாகம் பண்ண வேண்டிய தேவஜனோ தங்களுக்காக சத்தியத்தை தியாகம் பண்ணி சத்தியத்தை தள்ளுபடியாக்கி இது கடின உபதேசம் என்று சொல்லி விட்டு விலகி செல்கிறதான இக்கட்டான காலகட்டத்திலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களோ கிருபையாய் தேவன் கொடுத்திருக்கிற கற்றும் அறிந்தும் இருக்கிற அந்த சத்தியத்தை காத்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஏழாவதாக எதிர்முகமுள்ள கேருபீன்கள். இது எதை குறிக்கிறது? தேவ ஜனங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டிய அன்பை குறிக்கிறது, ஐக்கியத்தை குறிக்கிறது, ஏக சிந்தை என்கிற ஒரே மனதை குறிக்கிறது என்று சொல்லி 3 காரியங்களை கடந்த வாரத்தில் ஏழாவதாக தியானித்தோம். இனி நான் சொல்ல போகிற கடைசி காரியம் அந்த 20வது வசனத்தில் தான் இருக்கிறது. ஒருவர் வாசிக்கலாம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயரே விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கடந்த 7 வாரங்களிலே 7 காரியங்களை தியானிக்க அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு 8வது இந்த காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. 8வதாக இந்த கேருபீன் என்ன செய்ய வேண்டும்? கிருபாசனத்துக்கு மேல நின்று எங்கேயோ பார்க்கிற கேருபீனா இருக்க கூடாது. தாவீதை போல கர்த்தருக்குள்ளால தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உப்பரிகையின் மேல் ஏறி பார்க்க கூடாத இடத்துல பார்க்கிறதான தேவஜனமாய் இருக்க கூடாது. ஒன்று, நீ எங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிற தெளிவு எனக்கு வேணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா. எதிலே நிறுத்தப்பட்டிருக்கிறாய் என்கிற தெளிவு வேணும். கிறிஸ்துவின் மேல். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட கிடைக்காத பெரிய பாக்கியத்தையாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே கிருபாசனத்தை நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த கேருபீன் எல்லா வேளைகளிலும் அந்த கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருக்க வேண்டும். கிருபாசனத்தை பார்த்து வாழுகிற வாழ்க்கை இந்த கேருபீன்களுக்கு வேணும். இது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவை நோக்கி பார்த்து தேவ ஜனங்கள் வாழ வேண்டிய விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றிற்கும் உங்களுடைய விசுவாசம் முக்கியம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாறுவதற்கு முதல் அஸ்திபாரமே இந்த விசுவாசம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவங்கினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 4ல் வாசிக்கிறோம், அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்துல
தேவனுடைய பிள்ளைகள் காத்து கொள்கிறவர்களாய் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ எல்லா வேளைகளிலும் தாங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற கிருபாசனத்தை விசுவாசித்து வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கை எல்லா வேளையிலும் விசுவாசம் உள்ளதா இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் யாரிடத்திலே வைக்க வேண்டும்? கிறிஸ்துவாகிய உயர்ந்த தேவனின் மேல், உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனின் மேல். அல்லேலூயா. உங்களுக்கு திறமை இருக்கலாம், அதன் மேல் உங்களுடைய விசுவாசம் வைக்கப்படக்கூடாது. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், அதிலே உங்களுடைய விசுவாசம் வைக்கப்படக்கூடாது. உங்களுக்கு அழகு இருக்கலாம், அதிலே உங்களுடையதான விசுவாசம் வைக்கப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஞானம் இருக்கலாம், உங்களை நேசிக்கிற உறவுகள் இருக்கலாம், இவைகள் எது ஒன்றின் மேலும் உங்களுடைய விசுவாசம் வைக்கப்படக்கூடாது. மாறாக நீங்கள் எந்த கிருபாசனமாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறீர்களோ அவரை விசுவாசித்து வாழுகிற விசுவாச ஜீவியம் வாழுவதற்கு நான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறதான வேளையில வேதம் சொல்லுகிறத கவனிங்க. ஒருவன் சமுசியப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏயா நான் இந்த கிருபாசனத்தை பார்த்து பிழைக்கிறேன்? இந்த கிருபாசனமாகிய கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து வாழுகிற கேருபீனாய் இருக்கணும்னா எனக்கு ஒரு தெளிவு வேண்டும். கேருபீனாய் அழைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தினால் வராத யாவும் என்னை பாவமாக்குகிறது. அந்த பாவத்திற்கு தப்பி பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ளும்படியாக எல்லா வேளையிலும் விசுவாசத்தினாலே சகலவற்றையும் சுதந்திரிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். என்னுடைய சுய முயற்சியை பார்க்கலும், என்னுடைய தேடுதலை பார்க்கலும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற நன்மைகள் போதும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6 வாசிக்கிறது போல போதும் என்கிற மனதுடைய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? கர்த்தர் தருகிறவைகள் போதும். இன்னும் நான் ஆழமா சொன்னேன்னா ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனையில் சேர்க்கப்பட்ட ஸ்திரீகளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் எதை விரும்பினாலும் கேட்கலாம். ராஜா சில காரியங்களை நியமித்திருக்கிறாரு. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கொள்ளலாம். கேட்கிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் கேட்டாங்க. ராஜா நிர்ணயித்த எல்லா காரியத்தை பார்க்கலும் அதிகமாய் கேட்டார்கள். எதற்கு? என்னை அழகுபடுத்தி கொண்டு ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கிறதான வேளையில ராஜா என்னை என்ன பண்ணணும்? பட்டத்து ராணியாக மாற்ற வேண்டும் என்கிற வாஞ்சையில. ஆனால் யாரையுமே ராஜா என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்தர் என்கிற ஒரு ஸ்திரீயும் அங்கே இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? ராஜா தனக்கு அனுமதித்தவைகள் போதும் என்கிற மனதோடு கூட ராஜா அனுமதித்த காரியங்களை பார்க்கலும் வேறு ஒன்றையும் அவள் விரும்பாதபடிக்கு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ராஜா அழைத்த போது ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாள். அவள் பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட்டாள். ஆமென் சொல்லுங்களேன். வஸ்தி இழந்த இடத்தை இந்த எஸ்தர் நிரப்பிவிட்டாள். ஆமென் சொல்லுங்களேன். வஸ்தியை குறித்து வேதம் சொல்கிறது. அவ யாரு? மிகுந்த அழகுள்ளவள். அந்த இடத்தை பிடிக்கிறதற்கு ராஜாவினால் அனுமதிக்கப்படாத காரியங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று அங்கே இருந்த எல்லாரும் நினைச்ச வேளையிலும் இந்த எஸ்தர் மட்டும் ராஜாவினால் அனுமதிக்கப்பட்டவைகள் போதும் என்று சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். இதுதான் விசுவாச வாழ்க்கை. தேவன் தருகிறவைகள் போதும். அவர் என்னை எந்த நிலைமையில் வைத்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். மற்றவர்கள் வாழுகிறபடி நான் வாழுவதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, அழைக்கப்பட்டவள் அல்ல.
இந்த உலகத்தில் எனக்கு கோடி பணங்கள் அல்ல தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மாறாத கிருபை எனக்கு தேவை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பணம் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராதது, உறவு கொண்டு வராதது, என்னுடைய முயற்சி கொண்டு வராதது, எனக்கு தேவனுடைய கிருபை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கற்று தருகிறான். சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதம் 121 1-2 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சங்கீதக்காரன் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறான். ஆமென். விசுவாச வாழ்க்கை என்ன என்பதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிறது. என்னுடைய தேவைகளின் நேரங்களில், என்னுடைய நெருக்கங்களின் நேரங்களில், மனுஷன் தன்னுடைய முகத்தை மறைக்கிறதான வேளையில், இந்த உலகம் ஆகாதவன் என்று என்னை முத்திரை கொத்துகிறதான வேளையில் எனக்கு ஒத்தாசை வருகிற, எனக்கு சகாயம் பண்ண தீவிரிக்கிற, எனக்கு உதவி செய்கிற பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கதான் எனக்கு தேவையான ஒத்தாசைகள் இருக்கிறது, எனக்கு தேவையான சகாயம் இருக்கிறது, எனக்கு தேவையான கர்த்தருக்கு ஸ்தோத்திர உதவி இருக்கிறது. நான் அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கிறதான வேளையில் எதற்காக நான் நோக்கி பார்க்கிறேனோ அங்கிருந்து எனக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுடைய ஒத்தாசை வீண் என்று நினைத்துக்கொள். அது சில நாட்களோடு அல்லது சில வாரங்களோடு வருடங்களோடு கூட நின்று விடலாம். ஆனால் தேவனுடைய ஒத்தாசை என்பது உன்னுடைய மரணம் மட்டும் அல்லது கிறிஸ்துவின் வருகை உன்னை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள வரையிலோ, அதாவது இந்த உலகத்தின் ஓட்டத்தை நீ முடிக்கிற கடைசி நொடி பொழுது வரையிலோ அவருடைய ஒத்தாசை என்பது உனக்கு போதுமானதாக இருக்கிறது. பவுல் சொன்னதை போல, எனக்கு எந்த நிலைமையில வச்சாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு வசதி தேவையில்லையா? வாய்ப்பு தேவையில்லையா? எங்களுக்கு பணம் தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா எல்லாம் தேவை. கர்த்தர் அதை ஏற்ற வேளையில் போதுமான அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் தருகிறது போதும் என்றிருங்கள். அவர் தருகிறது போதும் என்றிருங்கள். அதே சங்கீதம் 123 1-2 கூட வாசிங்க. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையோ எங்கள் கண்கள், அல்லேலூயா, எங்களுக்கு தேவையான ஒத்தாசைகள், உதவிகள், சகாயங்கள் எங்களுக்கு கிடைக்கும் வரையிலோ, அவருடைய கண்களிலே எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரையிலோ எங்கள் கண்கள் வேறு யாரையும் நோக்குவதில்லை. நாங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற கிருபாசனத்தை நோக்கி பார்த்து விசுவாச வாழ்க்கை வாழுகிறவைகளாயிருப்போம். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லை, என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். இதுவரையும் என்னை என்ன பண்ணினதில்லை? வெட்கப்படுத்தினது இல்லை. நான் கிருபாசனத்தில் இருக்கிறபடியினால என்னை குறித்த முழு பொறுப்பும் அவருக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது சொல்றான், யாரால் நான் நடத்தப்பட்டிருக்கிறேன்? என் வீடு யாரால் நடத்தப்பட்டிருக்கிறது? கர்த்தரால் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் என்னையும் என் வீட்டையும் நடத்தினது யாரு? கர்த்தர் என்று சொல்லி அங்கே அறிக்கை இடுகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே,
எல்லாம் உங்களுக்கு தேவை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே ஐஸ்வர்யம் உண்டு என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதிலே வேதனை இல்லை என்று சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறவைகள் போதும், அனுமதிக்கிறவைகள் போதும் என்கிற மனரம்யம், திருப்தியான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அதுக்கு பேரு தான் விசுவாச வாழ்க்கை. கர்த்தர் தருகிறவைகளை ஆசீர்வதித்து தருகிற தேவன். ஆமென். என்னுடைய முயற்சியில கிடைக்கிறதை விடையும் கர்த்தர் தருகிறவைகள் என்னது? ஆசீர்வாதமாக இருக்கும். பிரயாசப்பட்டு சம்பாதிச்சாலும் அதை ஆசீர்வாதமாக்கி தரணும்னா யாரு தான் ஆசீர்வதிச்சு தரணும்? கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சு தரணும். அது என்னுடைய விசுவாசத்தினால் மட்டும்தான் ஆகும். இல்லைன்னா விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அவன் தரல, இவன் தரல, இவ தரல, அவ தரலன்னு குறை சொல்லுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் சொல்றான், நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு உன்னுடையதான பாதரட்சையின் வார கூட நான் எடுக்க மாட்டேன். எனக்கு தேவையில்லை. எனக்கு கர்த்தர் தருவார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என் மேல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உள்ள வாக்கு என் மேல் இருக்கிறது. எனக்கு கர்த்தர் தருவார். அதே மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் எப்படி இருக்கிறானா? செல்வ சீமானா இருந்தான். ஒருவேளை அன்னைக்கு அந்த ராஜா கொடுத்த வெகுமதியை ஆபிரகாம் விரும்பி இருப்பானே, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்திருப்பான். ஆபிரகாமுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. மனுஷனே, நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ நாளைக்கு பெருமை பாராட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வாக்கு என் மேல் இருக்கிறது. ஆகையினால உன்னுடைய பாதரட்சையின் வார கூட நான் எடுக்க மாட்டேன். எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. உம்முடையதை நீரே வைத்துக் கொள்ளும். அவன் சொல்றான், ஜனங்களை எனக்கு தான், எல்லாவற்றையும் நீ எடுத்துடு, வேண்டாம். நம்ம எல்லாம் அவன் தரல, இவன் தரல, இவ தரல, அவ தரலன்னு சொல்லிக்கிட்டு குறை கூறி கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், உன்னுடைய விசுவாச வாழ்க்கை கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கலன்னு நினைச்சுக்க. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல நான் அவங்களுக்கெல்லாம் செய்த, நான் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு எனக்கு என்ன கண்ணு தெரியல, பரவாயில்ல. கர்த்தர் துன்னை உயர்த்துவது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆகையினால் அது அவர்கள் தராதபடிக்கு தேவன் தடை பண்ணி இருக்கலாம். அவர்களை குறை சொல்லாத, தேவனை மகிமைப்படுத்து. ஒத்தாசையின் பர்வதத்திலிருந்து ஒத்தாசைகள் உனக்கு நிச்சயமாய் வரும். நீ நிக்கிறது எங்கன்னு புரிஞ்சுக்க. உன்னுடைய கண்கள் எங்க இருக்கிறதுன்னு பாரு. கொஞ்சம் உன் கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசுவை தான் பார்த்து கொண்டிருக்கிறதா, இல்ல மனுஷனை பார்த்து கொண்டிருக்கிறதா? எதை பார்த்து கொண்டிருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் எதன் மேல் இருக்கிறது? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. தாவீது நினைச்சிருந்தா குறுக்கு வழியிலே என்ன பண்ணி இருக்கலாம்? ராஜாவாகி இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் வருகிறது. கூட இருக்கிறவ எல்லாம் சொல்றா, ஐயா ஒரே குத்தா குத்தி போட்டுருவோம், அடுத்து நீதான் ராஜா. தாவீது சொல்றா, என்னை அபிஷேகித்தவர், எனக்கு வாக்கு தந்தவர் குறித்த ஒரு நாளை வைத்திருப்பார். அவர் என்னை ராஜாவாக மாற்றும் வரையிலையும் நான் இந்த காரியத்துக்கு உடன்பட மாட்டேன். கரங்களை கொட்டி. தாவீதுக்கு தெரியும், குறுக்கு வழியில வாரது எனக்கு நிக்காது. கடைசி வரைக்கும் இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போகிறது வரைக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி தாவீதுக்கு அடையாத ஒரு விளக்கை கட்டளையிட்டிருந்தார். விளக்கு என்பது சந்ததியை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் வம்சமே இல்லாம அழிந்து போனா. தாவீதுனுடைய கண்களில் கிருபை கிடைச்சபடியினாலதான் சவுலுடைய குமாரனாகிய மோபிபேசத்தினுடையதான குடும்பத்தை அவன் தப்ப வைக்கிறான். யோனத்தானுடைய பிள்ளைகள் வாழுவதற்கு யாரு காரணம்? தாவீது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எளிதாய் கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. அது கர்த்தர் அனுமதித்தது தான் பாருங்க. லாட்டரி அடிச்சுன்னு நினைக்காதீங்க. அது கர்த்தர் எனக்கென்று வைத்தது தான் பாருங்க. லாட்டரி என்கிறது இங்க லாட்டரி டிக்கெட்டை எடுக்கிறது நான் சொல்லல. லக்கு கிடைச்சிச்சு. லக்கு
கர்த்தர் தரணும்னு நினைச்சா தருவார். அவர் உனக்கு திறந்த வாசலை ஒருவனை என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. எவ்வளவு தூரத்துக்கு மற்றவன் தரல, அவ தரல, இவ தரலன்னு சொல்லிக்கிட்டு முறுமுறுத்து கொண்டிருப்பாய். அவங்க தராத்தது நல்லதுன்னு நினைச்சுக்க. சிலர் சில காரியங்களை தரும்போது அவர்கள் தருகிற அதோடு கூட சேர்ந்து அவர்களிடத்தில் இருந்த சாபமும் உன்னை பிடித்துக் கொள்கிறது என்று சொல்லி மறந்து போயிராத. அவ அதை எந்த வழியில உண்டாக்குனானோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் எனக்கென்று குறித்தவைகள் வரும்போது, அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதா இருக்கும்போது அவராலே சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கும். அது எனக்கும் என் பின்வரும் சந்ததிகளுக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் ஆசீர்வாதமாயிருக்கும். என் சந்ததிகள் அதை ஆசீர்வாதமாக மாற்றிக் கொண்டிருப்பார்கள். ஆமென். யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலே சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு வேற்றுமையின் நிழல் இல்லை. ஒருதனை ஆசீர்வதித்து ஒருதனை ஆசீர்வதிக்காதிருக்கிற தேவன் அல்ல. அவர் ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தை இழந்து போனாய். அவரை பார்த்து வாழுகிற வாழ்க்கையை இழந்து போனாய். தேவனுக்கு உன்னை குறித்த கரிசனை இல்லாததை போல உன்னை குறித்த கரிசனை உனக்கு தான் இருக்கிறதுங்கிறது போல நீ தேவனை விட்டு விட்டு தனியாக பிரயாசப்படுகிறாய். தேவனுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுற, தேவ சபைக்குள்ளாலதான் இருக்கிற, தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் தேவனுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாம் என்னால முடியும்னு நினைக்கிற. உன்னுடைய சுய பலத்தின் மேலும் உன்னுடைய சுய ஞானத்தின் மேலும் விசுவாசம் வைக்கிற. கிருபாசனத்தை பார்க்க வேண்டிய நீ கிறிஸ்துவாகிய கிருபாசனத்தை பார்க்கிற கேருபீனாய் அல்ல. மற்றவர்களை பார்த்து பிழைக்க கற்றுக்கொண்டாய். சில சாபங்களையும் உனக்கென்று தேடிக் கொள்கிறாய். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்கிட்ட கடன் பட்டவங்க தரலியா? நான் சொல்றேன், அதை பார்க்கலும் கர்த்தர் மேன்மையா எனக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உனக்கு இதை செய்வேன்னு சொல்லிக்கிட்டு செய்யாம உன்னை ஏமாற்றி விட்டார்களா? கவலைப்படாத, அதை பார்க்கலும் மேன்மையானதை கர்த்தர் உனக்கு செய்வார். கரங்களை கொட்டி ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல நீங்க வாசிக்கிறதான வேளையில சங்கீதக்காரன் சொல்லுவான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடிப்பார். நான் யாரை தெரியுமா ஆராதிக்கிறேன்? என்மேல் கரிசனை உள்ள தேவனை, என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவனை, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனை. என் கண்கள் அவர் மேல் பதிக்கப்பட்டிருப்பது உண்மையானால், அவர் சகாயர் என்று சொல்லி நான் விசுவாசம் வைத்திருக்கிறது உண்மையானால், என்னுடைய விசுவாசத்தை தேவன் வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லி நான் உறுதியாய் இருக்கிறது உண்மையானால், தேவ பிள்ளையே, பரத்திலே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு தேவையான சகல நன்மைகளையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவர். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், வேற்றுமையின் நிழல் இல்லாத தேவன். நான் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டியவன் இல்லை, கர்த்தரை எதிர்பார்த்து வாழ வேண்டியவன். அதுதான் உன்னுடைய வாழ்க்கை, அதுதான் தேவன் கொடுத்த கட்டளை. ஆண்டவரை நான் அடையாளம் கண்டிருக்கிறது எப்படி தெரியுமா? காலம் தவறாம செய்கிற தேவன். மனுஷன் கூட காலத்தையும் நேரத்தையும் என்ன பண்ணிடுவான்? கணக்கில் வச்சுக்கிட மாட்டான். ஆண்டவர் அப்படி அல்ல. பிரசங்கி 3:11 நீங்க வாசிச்சு பாருங்க. அதன் காலங்களிலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். செய்வார் அல்ல, செய்திருக்கிறாரு, இன்னும் செய்வாரு. ஆமென். அப்ப அர்த்தம் என்ன? காலம் தவறாமல், காலம் தவறாமல், காலம் தவறாமல் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர். எனக்கு எப்ப என்ன தேவைங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். கேரித்தாற்று நீர்வற்றினாலும் தேசம் பஞ்சத்தால் வாடி
தீனாலும் கேழித்தாற்று நீர்வற்றினாலும் தேசம் பஞ்சத்தால் வாடினாலும் பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலோ காக்கும் தேவன் எனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு உண்டு உண்டு, வார்த்தை உண்டு உண்டு உண்டு, தூதர் உண்டு உண்டு உண்டு, அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர்வற்றினாலும் தேசம் பஞ்சத்தால் வாடினாலும் பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலோ காக்கும் தேவன் எனக்கு உண்டு. பொங்குறதுக்கு அரிசி இல்லைன்னாலும், பேங்க்ல பேலன்ஸ் இல்லைன்னாலும், பாக்கெட்டில் பணம் இல்லைன்னாலும், எல்லாம் வற்றி போன சூழ்நிலை என்னாலும் கர்த்தரும் இருக்கிறார். அவர் எனக்கு தந்த வார்த்தையும் ஜீவிக்கிறது. ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன். எனக்கு ஒத்தாசையை கொண்டு என் கரத்துல கொடுக்கிற தூதர்களும் உண்டு, அவருடைய அற்புதமும் உண்டு. நான் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதனால தான் பவுல் 2 தீமோத்தேயு 1:12 சொன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். நாம் விசுவாசித்திருக்கிறவர் யார் தெரியுமா? எனக்காக யாவையும் செய்து முடித்து அதன் காலங்களிலே சகலவற்றை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவரையாக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் மேலேயாக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அவரை பார்த்தாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. 2 தீமோத்தேயு 1:12 நீங்க வாசிச்சு பாருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இன்னார் என்று. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இருப்பு களவாயாகிய எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்கிறார். செங்கடலை 2ஆக பிரித்து அவர்களை வழி நடத்துகிறார். வனாந்தரத்தில் தூதர்களின் மன்னாவினால் போஷிப்பிக்கிறார். கற்பாறையின் தண்ணீரை அவர்களுக்கு தாகம் தீர்க்கும்படி குடிக்க கொடுக்கிறார். கூட இருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த ஜனங்களுக்குள்ளால என்ன இல்லை தெரியுமா? என் ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழுகிற வாழ்க்கை இவங்களுக்குள்ளால இல்லை. எப்ப இருந்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு விரோதமாய். அவர்கள் கேட்பது எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லாத வாழ்க்கை. மாறாக தேவனை விசுவாசித்து அவரை பார்த்து வாழ்கிற அந்த அனுபவமும் அவங்களுக்கு இல்லை. நம்மை போலதான். நம்ம நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்யணும். நமக்கு நலமாய் தோன்றுகிறபடி நம்ம நினைக்கிறதெல்லாம், நாம் விரும்புகிறதெல்லாம் என்ன பண்ணணும்? அவர் செய்யணும். சங்கீதம் 24 நமக்கு சாதகமா ஒரு வசனம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இதை மட்டும் பிடிச்சுக்கிடுவோம். ஆனா யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்? நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்கிற பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மர விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் நீதிமானாயிருக்கிறேனோ, கிருபாசனத்தின் மேல் ஆமே நிறுத்தப்பட்ட கேருபீனாய் நான் நின்று கொண்டிருக்கிறேனோ என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு மறந்து போனவர்களாயிருக்கிறோம். உன்னுடைய தேடுதலும் என்னுடைய தேடுதலும் சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காயிருக்கிறது. மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தான் நீ விண்ணப்பம் பண்ணுகிறாயே தவிர தேவ விருப்பத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவதற்கு உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்கிறது இல்லை. நீ விரும்புகிறபடி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நான் விரும்புகிறபடி நீ வாழ வேண்டும். எண்ணாகமத்தின் புஸ்தகம்
14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அந்த கேள்வியை கேட்கிறார். என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் எந்த மட்டும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, இவ்வளவு அற்புதமாய், இவ்வளவு ஆச்சரியமாய், இவ்வளவு நான் மேன்மையாய் நடத்தி கொண்டிருக்கிறேனே, இந்த ஜனங்கள் எந்த மட்டும் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? ஐயா, இவ்வளவு நாள் அவர்களுக்கு நான் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினேனே, அற்புதங்களை செய்தேனே, தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? கர்த்தரை பார்த்து வாழ வேண்டிய நீ கர்த்தரை பார்க்காம விசுவாசத்தை இழந்து உன் சுய பலத்தின் மேலும் மனுஷன் மேலையும் நம்பிக்கை வச்சு வாழ்றேன்னா, உனக்கு இருக்கிறவைகள் மேல் நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு வாழ்றேன்னா கர்த்தருடைய கோபத்திற்கு நீ பங்காளியா மாறுற. அதற்கு நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. பரலோகத்தை உன்னுடைய சுய முயற்சியினாலே நீ என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. கானானை நாங்கள் சுய முயற்சியினாலே சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சிலர் முயற்சித்து ஏறினார்கள் மலையின் மேல். பின்முதுகை காட்டி விழுந்து ஓடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானானை அவர்களுடைய சுய முயற்சியினாலே என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா பயங்கரமான வழியாக்கம் அவர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்பின் இதுவரைக்கும் வந்துராத ஒரு வழியா கர்த்தர் அப்படிதான் நடத்துறாரு. இன்னைக்கு மோசேயை பார்த்து கேட்ட அதே கேள்வியை தான் ஒன்ன பார்த்து கேட்கிறாரு. இவ்வளவு நான் செய்திருக்கிறேனே, இவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறேனே, இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை அதிசயமாய் செய்திருக்கிறேனே, என்னுடைய அடையாளங்களை கண்டாயே, என்னுடைய அற்புதங்களை கண்டாயே, என்னுடைய நன்மைகளை ருசித்தாயே, எந்த மட்டும் நன்றி மறந்து போய் நீ என்னிடத்திலே விசுவாசம் இல்லாதவளாய் இருப்பாய். உனக்கு தேவை வரும்போது மட்டும் சமூகத்தில் முகங்குப்புற விழுந்துறியே. நானும் உனக்கு செவி கொடுத்து செவி சாய்த்து உனக்கு நன்மையை செய்கிறேனே, ஆனால் நீ நன்மை கிடைச்ச உடனே என்னை மறந்து போகிறாயே. அடுத்த நெருக்கம் வந்தா எல்லாராலும் கைவிடப்பட்டாதானே என்னுடைய ஞாபகம் உனக்கு வருது. எந்த மட்டும் என்னை விசுவாசியாதிருப்பாய்? நீ என்னை நோக்கி பார்த்து என்மேல் விசுவாசம் வைத்துதான் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி வைத்திருக்கிற. நீ நன்றி மறந்து போனாய். சபையே, கடந்து வந்த பாதைகளை மறந்து போனாய். கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து தன்மேல் நிறுத்தின விதத்தை மறந்து போனாய். தேவ சபையே, எல்லாம் உன்னுடைய முயற்சியினால், உன்னுடைய திறமையினால, உன்னுடைய உறவுகளினால வந்தது என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்கிறாய். என்னாலே அன்றி உன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீ அறிந்ததில்லையோ? சபையே, நீ அறிந்ததில்லையோ? என்னால் முடியும் என்பது உன்னுடைய தன்னம்பிக்கையா இருக்கலாம். அதை பார்க்கலும் மேன்மையானது கர்த்தர் எனக்காக அதனதன் காலத்திலே சகலவற்றையும் செய்து முடிப்பார் என்பது தேவ நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். நீ உன் மேலையும் மற்றவர்கள் மேலும் வைத்திருக்கிற தன்னம்பிக்கை, மனுஷர் மேல் உள்ள நம்பிக்கை, ஆமென், அபத்தமாக்கி போடலாம். என் தேவனுடைய விசுவாசம் உன்னை அபத்தமாக்கவே ஆக்காது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது. எந்த மட்டும் விசுவாசம் இல்லாதிருப்பார்கள். எபிரேயர் 11:6 ஒரு வசனம் உண்டு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை கொட்டி ஆமென். கிருபாசனமாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்டதனுடைய நோக்கம் கிருபாசனமாகிய கிறிஸ்துவை பார்த்து பிழைக்க வேண்டும். விசுவாசம் அவர் மேல் இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். கர்த்தர் எனக்காக யாவையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். கிருபாசனத்தில் நிற்கிற நீ 6 வசனத்தை மட்டும் சொல்கிறேன். கிருபாசனத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற நீ கிருபாசனத்தை பார்த்து விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டுமே. ஆனால் உன் வாழ்க்கை நிமித்தம் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் 1 கொலோசியர் 2:7 விசுவாசத்திலே உறுதிப்படுங்கள். ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொலோசியர் 2:7 படி அந்த விசுவாசத்திலே பெருகுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட அதிலே பெருகுங்கள் என்று இருக்கும். பெருகுங்கள் என்று சொன்னால் அந்த உறுதிப்பட்ட கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்திலே வளருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். 3 எபிரேயர் 10:22 விசுவாசத்திலே பூரண நிச்சயம் உடையவர்களாயிருங்கள். ஆமென். பூரண நிச்சயம். கர்த்தர் செய்வார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமே ஆமே. முகாந்தரம் இல்லாம இருக்கலாம். ரோமர் 4:17 சொன்னது போல ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு முன்னால வெறுமை மட்டுமே இருக்கலாம். ஆமேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். என் தேவன் ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அவராக எனக்கு தேவன். ஈசாக்கு நீ இல்ல, ஈசாக்கை பெயரிட்டு அழைத்தார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். சாலமோன் நீ இல்ல, சாலமோனை பெயரிட்டு அழைத்தார். கரங்களை கொட்டி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அதனால நான் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல பூரண நிச்சயமுடையவனாயிருப்பேன், பூரண நிச்சயமுடையவளாக இருக்கணும். 3 எபிரேயர் 10:22. 4 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம் போராடணும். அந்த விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு 1 தீமோத்தேயு 6:12 எழுதப்பட்டிருக்கும். விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? போராட வேண்டும். பற்றிக்கொள். விசுவாசத்தினால என்ன பண்ணணும்? நல்ல போராட்டத்தை போராடணும். அதற்காக நீ என்ன பண்ணப்பட்டிருக்கிற? அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு கிருபாசனத்தின் மேல் நிற்கிற கேருபீனாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். ஆமென். உன் மனம் போல வாழ்றதுக்கு இல்ல, நல்ல போராட்டம் போராடி ஜெயிக்கணும். விசுவாசம் எங்கெங்க இழக்க நேரப்படுகிறதோ, எங்கெங்க குறைவுபட தொடங்குகிறதோ, அங்கெல்லாம் நீ உடனே போராட ஆரம்பிச்சிடணும். ஆமென் சொல்லுங்களேன். என் விசுவாசம் குறைந்து போகாதபடி, இழந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ளும்படி நல்ல போராட்டம் போராடுகிறவனாய் போராடுகிறவளாய் இருக்கணும். 1 தீமோத்தேயு 5:8 சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் உங்க விசுவாசத்தை மறுதலியாதிருங்கள். கரங்களை கொட்டி அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை என்ன பண்ணாதிருங்கள்? மறுதலியாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 5:8 இருக்கும். மறுதலியாத ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளால இருக்கணும். அதுதான் கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிற கேருபீனுடைய முக்கிய அனுபவம். 6வதாக சொல்றேன், 2 தீமோத்தேயு 4:7 உங்க விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலும் காத்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தை எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை இழக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம். போராடினால் கூட சில வேளைகள் வரலாம். நீ ஜெபிக்கும் போது பிரச்சனைகள் பெரிதாகலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே பார்வோனிடத்திலே பரிந்து பேச போன நேரம் முதற்கொண்டு பிரச்சனை பெரிதாகி கொண்டிருக்கிறது. பெரிதாகலாம். உன்னுடைய விசுவாசத்தை இழக்க செய்வதற்கு அது உனக்கு விரோதமாக எழும்பலாம். கொட்டிய அலைகளாக சிவந்த சமுத்திரம் எழும்பினதை போல எழும்பலாம். எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதோட பார்வோன் முடிஞ்சிட்டான்னு நினைச்ச அவன் உன்னை தன்னுடைய முழு சேனையோடு கூட பின்தொடரலாம். இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிடக்கூடாது? விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. ஆமே. அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை இழக்க கூடாது. நான் சொல்றேன், நீ விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உன் பிரச்சனை எவ்வளவுக்கு பெரிதாக்கி கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு இல்லாமற் போகும். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமே. எந்த அளவுக்கு பிரச்சனை விசுவாசத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க சாதா ஜபத்துக்கெல்லாம் அது பெருசாகாது. அதுக்கு தெரியும். நீ வெத்து வேட்டன்னு அதுக்கு தெரியும். அல்லேலூயா. ஒன்னால ஒன்றும் நடக்க போறது கிடையாதுன்னு அதுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் விசுவாசத்தோடு கூடிய ஜெபம்
ஆமென். அசைவை உண்டு பண்ணும் என்பதை சத்ரு அறிந்து பிரச்சனையை பெருக பண்ணி எப்படியாகிலும் உன்னுடைய விசுவாசத்தை இழக்க செய்வதற்கு போரிடுவான். அந்த நேரத்தில் ஆமீன் சொல்லுங்களேன், பிரச்சனை பெருசாக பெருசாக உன் விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணி காத்துக்கொள். அது தானாக மாறும். கரங்களை கொட்டி, என்னை பின்தொடருகிற பார்வோனே, உனக்கு ஒரு இடம் உண்டு. அந்த இடம் எனக்கு ரட்சிப்பின் வழியாய் மாறும், உனக்கு அழிவின் கடலாய் மாறும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செங்கடலே, நீ யாருக்கு விரோதமாய் தெரியுமா அகங்கரிக்கிறாய்? ஆமே, தேவ பிள்ளையாகிய எனக்கு முன்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, நீ வழிவிட்டு என்னை உலர்ந்த தரையில நடக்க பண்ணுகிற செங்கடலா மாறிடுவ. எனக்கு ரெண்டு பக்கத்திலே நீ மதிலாக நிற்பாய் என்று சொல்லி பாருங்க. விசுவாசத்தை விட்டு விடாதிருங்க. ஏன் தெரியுமா? நீ கிருபாசனத்துக்கு மேலே நிற்கிற கேருபீனாக எல்லா வேளைகளிலும் அவர் நம்மை போல பாடுபட்ட தேவன். மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் இருக்கிறதான வேளையில் ஆமென் சொல்லுங்களேன், அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த 6 படிகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். உறுதிப்படுதல், பெருகுதல், பூரண நிச்சயமாகுதல், போராடுதல், மறுதலியாமல் அல்லது மறுதலியாமை காத்துக்கொள்ளுதல். இந்த 6 அனுபவங்களும் விசுவாச வாழ்க்கையில் இருக்குமென்னா, இப்போ சொல்கிறேன், ஏதும் உன்னை அசைப்பதில்லை. உன்னுடையதான விசுவாச வாழ்க்கையில் நீ விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் இருக்கிற அறிவு உனக்குள்ளால் இருக்கிறபடியினால எல்லா ஒத்தாசைகளையும் அவர் உனக்கு பூரணமாய் நல்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம்.